ரீசெண்டா ஒரு ஏஐ கோடிங் அசிஸ்டன்ட் டூல் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதில ஒரு யூஐ சேஞ்ச் சொன்னேன். எல்லாம் முடிஞ்சிச்சு. பட் சில சேஞ்செல்லாம் அது முடிக்கல. நான் சொல்லியும் முடிக்கலன்னு தெரிஞ்சுச்சு. அப்ப சரி எனக்கு அவசரமா இருந்துச்சு. சரி நம்ம பரவால்ல இப்போதைக்கு இத செக் இன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதிலேயே செக் இன் பண்ணு அப்டின்னேன். அப்ப வந்துச்சு இல்ல வெயிட் பண்ணு அப்டின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு, ஓகே இதெல்லாம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு நான் அத இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் செக் இன் பண்ணுச்சு. எனக்கு ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. சரி என்னடா இது மனுஷன் மாரி இந்த இடத்துல பிஹேவ் பண்ணுதே. நம்ம பரவாயில்லனாவும் அது போய் முடிச்சுட்டு வருது ஒர்க்குன்னு. பட் இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ இந்த மாரி ஏஐ அசிஸ்டன்ட் டூல்லாம், ஏஐ கோடிங் அசிஸ்டன்ட் டூல்லாம் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. கட்டாயம் யூஸ் பண்ண தான் உங்களுக்கு தெரியும். உங்களோட ப்ரொடக்டிவிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நான் 100% 100x 200x அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கட்டாயம் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. நெறையா மேனுவல் டாஸ்க்கு கோட் டெஸ்டிங் டெஸ்ட் ஜெனரேஷன்னு, அப்புறம் பாய்லர் பிளேட் கோடெல்லாம் அது அழகா எழுதி குடுத்துரும். யூஐ டிசைனே கொஞ்சம் நல்லா தான் பண்ணி தருது. பட் எல்லாமே இது பண்ணிரும்னு சொல்ல மாட்டேன். புரோட்டோடைப்பிங்கா பண்ணுறப்போ ரொம்ப வேகமா பண்ணிடலாம். ப்ரொடக்ஷன் கிரேட்ல போகிறப்போ ஒரு 10-20% உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கும். ஆனா எடுத்து யூஸ் பண்ணுங்க. கட்டாயம் இது ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட்டான பிரேக் த்ரூ இன் தி கோடிங் ஸ்பேஸ்ல.